இன்னும் பொன்னை புதூர் நகரத்திலே இன்னும் நிம்மாளியம்மன் ஆலய திருவிழா அதி விமர்சனமான முறையில் நடைபெற்று எங்களது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர வட்டம் கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியார் ஆடம்பரத்தை வரவழைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே எரிகண்டாசுரன் யமகண்டாசுரன் வதை என்னும் அம்மன் திருக்காட்சி எனும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நெறிதான வேளையிலே கிராமம், மணியம், பிரதனம், நாட்டாண்மைதாரர், காவல்துறை, கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு மெம்பர்கள், மகளிர் குழு, ஆடவர் குழு, இளைஞர் நற்பணி மன்றம், கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடுக்கப்பட்ட சொன்னக்கணிக்கை 201 சுபோஜயம். அது மட்டுமல்லாது இன்னும் தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம். ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற மனப்படத்திருக்க வேண்டும். அத்தகைய மனப்படைத்த இதே பொன்னை புதூர் நன்னகரத்தைச் சேர்ந்த ஐயா நாட்டாண்மை பெரியசாமி என்று சொல்லக்கூடிய கலையன்பர் அடியனை பாராட்டி 101 ரூபாயும், பிரதம சக்கரவர்த்தி தம்பி புருஷோத்தமன் அவர்களை பாராட்டி 101 ரூபாயும், இதோ வில்லன் வேடம் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் அருகாமையில் உள்ள நெய்யடிவாக்கம் நகரத்தைச் சேர்ந்த அப்பு என்கின்ற பிரேம்குமார் அவர்களை பாராட்டி 101 ரூபாயும் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகத்துக்கு வந்து கேட்கல வாசியும் ஒன்று அந்த மேலே தேய்ச்சி நிறுத்தணும். நாங்களும் கத்தியும் ஒன்று கேட்கல. ஒரு 5 நிமிஷம் முக்கியமான இடம்னா ரெண்டு கீதம் போடு. தொடர்ச்சி மலை உச்சியிலே நான் பாட்டு படிக்கிறேன் நீ ஒத்தையிலே. பட்டதடி
ஒரு பிள்ளைய அப்பனுக்கு தெரியுது பெற்றவங்க சொல்லியா இருக்கணும். நான் என்ன அவனை சமாளிச்சு கொடுக்கணும்னா இல்லை எனக்கு பணம் கொடுக்கணும்னா இல்லை எனக்கு சோறு போடுறது கேட்டான். ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். அப்பன் வந்ததுக்குள்ள இந்த இதெல்லாம் போடுறானா புரியலையா? ஒன்று நேரத்தை செஞ்சு அன்னை மாகாளை கட்டி வர்ணமதை பெற்று உன்னை நான் சொல்லி சொன்னேன். அந்த வரம் மனிதமாக வேண்டும் என்றால் தலைமலை தலைமலை வாய்க்கு தலைமாறாக இருக்க வேண்டாம். அழைச்சபடி திருமணத்தில் இருக்க வேண்டாம். இருவரும் இல்லம் ஈடுபட்டு ஒரு ஆள் கருவாக இருக்க வேண்டும். அந்த ஆள் கருவானது இந்த பூமியை பிறந்து 16 வயது வரைக்கும் ஒரு பாதகனாக இருக்க வேண்டும் என்றார். ஆகையால் அவன் வெற்றி பறி கொடுத்தால் கண்ணெதிரை காட்சி தருகிறார். உலகத்தில் தெய்வத்தை கண்டவர் உண்டா? ஆனா நான் பார்க்கிறோம் கேட்கிறோம். நானும் உன் வைத்திருந்தோம். நாடு நகர மனைத்தை தேடி பார்த்தோம். ஆனால் அப்பேற்பட்ட பலிக்கு நான் ஆள் எங்குமே கிடைக்கவில்லை. நாடு ஆனந்த விகாரம் நமது விகிதாவை கோட்டையிலே யார் என்று கேட்டேன். உலகம் சுழற்சியாக்க பிறந்த
நீதானா என் உயிரே சம்மதம் தானா ஏன் என் உயிரே ஏன் என் உயிரே எங்க வர என்ன அதனால அவன் எங்கனா போட்டோம் எங்கனா வாழ் போடா தாலி கட்டு பண்ணி என் தாலி யாருந்தாலும் பரவாயில்ல நீ செத்தாலும் பரவாயில்ல என் பிள்ளை தான் முக்கியம். செத்தால பரவாயில்ல நீ காலி எத்தால பரவாயில்ல பழகிறீங்க வர முடியுமா முடியாதா நீ வா நீ வா நீ செத்தாலும் பரவாயில்ல தாலி அதான் பரவாயில்ல வரமாட்டேன்னு சொல்றேன் செத்து போ அப்படிலாம் விட முடியாது தேவையில்லை என் பிள்ளை தான் முக்கியம் போ எங்கப்பா உலகத்திலேயே ஒரு தாய்க்கு 10 புள்ள 5 புள்ள 4 புள்ள 3 புள்ள 8 புள்ள போட்டாலும் ஆனா முதல்ல அது எந்த புள்ள மேல வராது தாய்க்கு தலை புள்ள தலைச்ச புள்ள யார் பாதியா
கம்முன்னு உட்காரு எல்லாம் வாயில டேப் போட்டு விட்டுருவேன் நான். மோசமான ஆள் நான். ஊரே பண்ணால் ரெண்டு ஒன்று பார்க்குறேன் நான். என்ன இப்போ பாட்டுங்க போனா வராத பிள்ளை வீட்டு மதியாத பிள்ளை அச்சா வச்சு தப்பாண்ணா அந்தம்மா கம்முன்னு உட்காந்தமா கூத்து பார்த்துமா போனமா இருக்கணும். என் குடும்பம் சொல்லி தலையிடாது. நாங்கள் பச்சுப்போம் அப்புறம் ஒன்றா போடுவோம் அப்பம் போல. நீ வர பேசாதீங்க. குசு விட்டா கூட பொறுமையா விடுங்க. டேய் ஆனா இங்க ஆனா உன்ன சொல்றானா நான் 10 மாசம் சுமந்தேன் 10 மாசம் சுமந்தேன் 10 மாசம் சுமந்தேன். ஏடா 10 மாசம் சுமந்த 10 மாசம் 10,000 தானே சொல்றாளே. நான் பொதுவாகவே கேட்கறேன் எல்லா பொம்பளையுமே உங்களை எவன் 10 மாசம் சுமக்க சொல்றான்? யார் சுமக்க சொல்றது? ஏன் 5 மாசம் நீ சொந்தது 5 மாசம் ஆம்பளை கூட சுமக்க மாட்டேன் சொல்றான்? ஏண்டா 5 மாசம் பொம்பளை சமூகம் 5 மாசம் ஆம்பளை கொடுத்துரு அவன் சமூக போறான். ஆனா உலகா அதான் அவ்வளவு விடுறான். ஐயா ஏன் அவ்வளவு பெரிய அமௌண்ட் கூட 200 ரூபாய் பெண்களை மாதிரி படுக்க தெரிஞ்சாலும் யாருமே கிடையாது. படுக்கத்தே பாவண்டா. பெண்கள்லாம் வந்து இரண்டு பிள்ளைல வாழக்கூடியவங்க. எப்படியா இரண்டு பிள்ளைல என்னன்னு கேக்குறியா? முதல்ல மாதிரி எப்படியா முதல்ல என்ன பண்ணா தரையிலே இருக்கும். அதுக்கு பசி எடுத்தாக்கா எப்பேற்பட்ட உயிரினமா இருந்தாலும் வேட்டையாடும். அதே மாதிரிதான் பெண்களும் உலகத்துக்கு மொத்தம் பொம்பளை சேர்த்தா சொல்றேன். என் பொண்டாட்டி மட்டும் ஒழிச்சு சொல்ல அவனை உலகத்துல மட்டும் ஒழிச்சு சொல்ல. உலகத்துல மொத்த பொம்பளை எப்படி தெரியுமா? இதுக்கு கல்யாண புதுசுல ஒரு அம்மங்களை மண்ணும் பாரு பெரிய பெரிய போனா ஒண்ணு வந்து போயிடுவாங்க. கல்யாண புதுசுல வீட்டுக்காரர் கூப்பிடும். எப்படி மாமா வாங்க மாமா உட்காரு மாமா டீ சாப்பிடு மாமா டிஃபன் சாப்பிடு மாமா அப்படின்னு வார்த்தை மாமா மாமா யாரா அது 60 நாள் போக 30 நாள் வயசுல ஒரு உருவாயிடும். மாசமாயிடுவாங்க. அது மாசமான உடனே பாதி பாசிங்க வந்துடும். அதுல இருந்து மாமா விட்டுறா வாங்க உக்காருங்க போங்க. பேச்சு மாறி போகுது. இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம்டா. ஆம்பளை படுற கஷ்டம் பொம்பளை தெரியுமா? ஆம்பளை சொல்லிக்கிறானா? ஆம்பளை வெளியே போய் வீட்டுக்கு வந்தாதான் நல்ல. ஆனா ஆம்பளை ஓய்ச்சி சம்பாதிக்கிறான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். எவ்வளோ? 1000 ரூபாய். என்ன இப்போ வெட்டி முடிச்சாரு? நானு தண்ணி குடிச்சு அவரா இந்த குழந்தை கட்டாரு அவரு. பெண்கள் வாழ்கிற நிலை முதல் நிலை. ஆம்பளை ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பா. சைலன்ஸ் கொஞ்சம் அமைதியாக அப்பதான் ஒரு பேசிட்டு கேட்கும். எவ்வளோ ஆச்சு? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். ஒரு மாசத்துக்கு 30 நாள் எவ்வளோ ஆச்சு? 30 நாளைக்கு 150 ரூபாய் ஆகுது. 150 ரூபாய். என்ன பச்சா? என்ன பச்சா? 30 நாளைக்கு 30
30,000 ரூபாய். 30,000 ரூபாய். ஆ. என்ன? ஆமா. ஆனா வீட்டுல சும்மா இருக்காது. அந்த 30,000 கொண்டாந்து வீட்டுக்கார கொடுக்கும்போது சிக்கனம் பண்ணி குடும்பத்தை பெருக்கணும். இப்ப இருக்கிறதுக்கு அப்படி படுத்து கிடையாது. எப்படி செங்கால ஒண்ணு வச்சுது கையில செல்லு ஏது பேரு செல்லு தூங்கி அது பல்லு தைக்குது இல்லை ஏந்த உடனே செல்லு தான் இப்படி பாக்குறீங்க. ஆமா கேட்க ஆரம்பிச்சா நீ தாண்டா ரொம்ப போயிட்டு என்ன செல்லுல பாக்குறது அவங்க சவுத்துக்கு ஆர்டர் போறது பிளிப்கார்ட்ல என்னன்னா நான் வந்து மொட்டி போட்டேன் ஒரு 5,000 ரூபாய் மேல காலி பண்ணிருச்சு. எல்லாம் வாங்குறாங்க, மனசு ஆடி போதுறான். அந்த ஈர்ச்சி வச்ச செருப்பு எடுத்து வாங்குறாங்க. அது எப்படி இருக்கா? அது வெங்காய தக்கல்ல கூட அதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் வீட்டுல. என்ன இந்த மாதிரி திருவிழா நடக்குது வச்சுக்கோர்ல. இந்த செருப்பு எல்லாமே வருது. ஈர்ச்சி வச்ச செருப்புடா உயரமா இருக்கும். அது கூட விட்டாங்க சரக்கே தந்து கூட்டான கொடுக்க மாட்டாங்க. பண்ணாடா அதுக்கு வந்துச்சு. இப்போ ஆன்லைன்ல புக் பண்ணி எடுத்தா நீ ஈர்ச்சி வச்ச செருப்பு போடுறாங்க. எதுக்கு ஏன் போடணும் எனக்கு தெரியும். அவங்க இருக்கிறதே குள்ளமாச்சே, அதுக்கு மேல உயரமா இருக்குதுக்கு போட்டுக்கிட்டு திருவிழா நாள்ல பாக்கணாத்த எப்படி ஈர்ச்சி வச்ச செருப்பு போட்டுக்கினேன். நல்லா சித்திரை மாத்து சென வாத்து சூத்த தூக்கி நடக்குமே. இப்படி போன வாரம் உத்தரமல்ல எட்டு மணி நேரம் அவரு யாருக்கு 8 மணி நேரம் கேளு. அவங்க பொண்ணுக்கு அப்படி இருக்கும் போது இந்த உலகத்திலேயே பெண்களை மாதிரி பழக்க தெரிஞ்சவங்க யாரும் இல்லை சொன்னேன். 10 மாசம் சுமந்த 10 மாசம் சுமந்தா ஒத்துக்கிறேன்டா. அது பிறந்ததுல இருந்து அது வளர்ற வரைக்கும் யாரு கஷ்டப்பட்டு கொடுத்து ஆம்பளை கஷ்டப்படுறான். ஆம்பளை கஷ்டத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சூத்த வச்சுக்கிறேன் வீட்டுல வச்சு சீரியல பாத்துக்கிறேன் இருக்கிற இவங்களுக்கா பேசுறாங்க நம்மளை பத்தி. ஏன் என் புள்ளி அடிக்கிறேன் ஏன் ஒதுக்கிறேன்? இது முதல் நிலை. இது கடைசி வரைக்கும் ஆம்பளை சம்பாதத்துல வாழ்த்து முதல் நிலை. உள்ள வந்துருவான், அவன் படிச்சு பெரிய ஆயிடுவான், அவன் ஒரு வேலைக்கு போயிடுவான். மாசம் 10,000 தான் சம்பாதிக்கும். 10,000 ரூபாய் சம்பாதிக்கும். அத கையில கொண்டு உடனே இதுக்கு போடுற ஆட்டம் இருப்பாரு. எம்பளம் 10,000 சம்பாதிச்சா எம்பளம் 10,000 சம்பாதிச்சா ஒரு மறுநாட்டி கட்ட மரம். ஒரு நாள் தவறாத சம்பாதிச்சதுக்கு ஒரு ஆம்பளை மறந்துடும். அப்புறம் புள்ள கட்ட போடும். பாஸ் அங்க போடும். தப்பி தவிர நிக்குது போற ஒரு சனியா. அது ஏந்து ஒரு கேள்வி கேட்கும். அம்மா அப்பா எங்கம்மா போகிறாருன்னு கேட்பான். அதுக்கு இவங்க சொல்லுவாங்க பாரு ஒரு பதில். என்ன சொல்லுவாங்க? அப்பா எங்கன்னு கேட்டாலே போதும். அந்த பொட்டை குஸ்தி அந்த புள்ள மாத்திரல பார்த்துக்கிறாங்க. தாலி கட்டின நாள்ல இருந்து நல்லது கெட்டது பார்த்து சீர்வாழ் பார்த்து உன்னை குறையில்லாத வச்சிருவோம். போட்டேன் 10,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துவேன். எந்த ஒரு நாய் இது யார் எப்படி கேட்பாங்க? அந்த மாடு எங்க போய்க்கிறான்னு கேட்க உத்தமமான வேலை. சரியா இவ்வளவு பேர் இவ்வளவு பேசுறாங்க. என்ன நான் மொத்த பேருமே சேர்த்து கேட்கறேன். ஆம்பளை பொம்பளை பெரியவங்க பெரியவங்க எல்லாருமே கேட்கறேன். என் கேள்விக்கு பதில் சொல்றேன். இவங்களை ஒரு அப்பங்காரன் ஒரு 2 ஏக்கரோ 4 ஏக்கரோ 5 ஏக்கரோ சொத்து சேர்க்கிறான். விதிவசல் அப்ப சேர்த்துட்டான். அந்த சொத்து யாருக்கு சொந்தமா சொல்லுமா? சொல்லு யாருக்கு போய் சேரும்? சொல்லு சொல்லு யாராவது தைரியமா சொல்லு. பரவாயில்ல யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? பிள்ளைங்க தானே? சரி வரைங்க. அப்பங்காரன் ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில வச்சுக்கிறான். செத்துட்டா யாருக்கு பணம் சொன்னாங்க? பணம் யாருக்கு? அவன் செய்யற பாவ புண்ணி அடைத்தா அவனுக்கு தான் சேரும், பிள்ளைக்கு தான் சேரும். நான் கேட்கறேன், இப்போ இவ்வளவு நேரம் எனக்கு கை ஊத்துறீங்களே, நான் சேர்க்கிற சொத்து, நான் சேர்த்து வைக்கிற பணம், நகை, பாவம், புண்ணியம் எல்லாம் பிள்ளைக்கு போய் சேரணும். ஏன் இந்த புள்ள அப்பனுக்காக உயிரை கொடுத்தா வானாண்டா? தப்பு இருந்தாலும் கேள்விகள் நான் போய் சொல்றேன். வெட்டத்து தான் பெற்றுனேன். ஐயப்பா போனா போன சாடி உனக்கு பெற்றுனா போச்சு. எங்க போச்சியா? போற வயல் வண்டியில் பண்ணி செத்து போச்சு. யார் போய் போடுங்க? ஏய் அவன் போனா போடு. நீ வாடி, நீ வரலன்னா நான் வருவேங்கியோ. வாடியா? ஏய் அவன் மேல வர வரைக்கும் அடி உண்டுதான் விழும். எங்கடா
வாடா புருஷத்தை. பாப்பா பாப்பா பட்டாபியா. விஜயகுமார் வாடா டேய் வர முடியுமா முடியாது அடியே டேய் சேராம வா இதெல்லாம் நான் எதுக்காகவா செய்யறேன் உனக்கு தாயா எதுக்காகவா செய்யறேன் இல்லையா? சத்தியமா கிடையாது ஆ. இதுல எனக்கு ஒரே ஒரு 10 பைசா கூட லாபம் கிடையாது இதுல ஒண்ணும் கிடையாது. ஒரு நாடு நல்லா இருக்க ஆமா ஒரு ஊர் அழிக்கலாம் அடிக்கலாம். ஒரு ஊர் நல்லா இருக்க ஆ. ஒரு குடும்பத்தையும் அழிக்கலாம் அழிக்கலாம். ஒரு குடும்பம் நல்லா இருக்க ஆ. ஒரே ஒரு வரவனை பலி கொடுக்கலாம் ஆமா அப்படி நாடு நகரம் வீடு வாசல் எல்லாமே நல்லபடியா இருக்கணும்னாக்கா ஒருத்தனை பலி கொடுத்தாதான் முடியும்னாக்கா இந்த லிங்கிதாபுரி வாய பழத்துக்கு வந்து நல்லா தண்ணி மாட்டான் வாய்ங்க அதியா அப்படி இருக்கும்போது எனக்காக புள்ள உயிர் கொடுத்தாங்கடா என்னங்க இது தப்பே இல்லையா? அதுக்கு இவ சொல்லிட்டு வாங்க நின்னுங்கிறாங்க நியாயமா அது தப்பு. அவனை வெட்டணும் இல்லையோ ஆ. முதல்ல இவ்வளவு வெட்டணும் நான் ம், ம். பாடியா வா வா. வா சொல்லு, ஐயா. பாடி. யாரு யா ராஜினானா என் எத்தனை போடு 50,000 நான் போயிட்டு இருக்கிறேன் யா அவளை உனக்குதாம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஏய், ஒரு பிள்ளை பெற்று யாருக்கு தெரியுமாங்க? ஏன் என்ன ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து சைலண்ட் 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 அவர் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு பெற்ற தாய் எவ்வளவு கஷ்டப்படுறா. அவனோடு அந்த நிலை தெரியாம இப்படி பேசுறீங்களே. ஆ. பெற்ற பிள்ளை யாராவது இப்படிப்பட்ட குடும்பத்தை பலி அழைப்பாங்களா? கொடுத்து பலி தரப்பாங்களா? குடும்பம் நல்லா இல்லையாங்க? இருக்கணும் ஆகணும் நியாயமாங்க. அதுதான் 10 மாதம் சுமந்திருந்து பெண்கள் பகலிரவாய் விழித்திருந்து வாடா வளர்த்தார். வித்தகனாய் கல்வி பெற அன்னையை போல் தெய்வம்
அடித்து கொடுத்த பிள்ளை பத்தி தீர்ந்தால் போதும், பிள்ளை வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்திலே அந்த பிள்ளை வளர்ப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பெற்ற தாய் அத்தான் நாளெல்லாம் பட்டினியா. ஸ்கிரீன் இஸ்டூடா ஸ்கிரீன் நேம் போர்டு ஒரு நாள் நேம் போர்டு பொறுக்க மாட்டாள். மேலெல்லாம் உயர்ந்திட பாடுபட்டு மேன்மையாய் நாம் வாழ செய்திடுமா. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடித்தொட மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. தெய்வம் இல்லையா? தெய்வம் தெய்வம் எங்க இருக்குது? வெறும் கழுத்து வச்சு அன்னை போல தெய்வம் இல்லையா? தெய்வம் பாட்டு பாடுறாருல அவர் வாத்தியாரு வாடா. என்னதான் அப்படியே ஏய் எங்க போய் மனலாம் சைலண்ட் சைலண்ட். ஏய் வார்த்தைக்கு வார்த்தை என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளைன்றானே. நீ அடா டீ குடிக்கிறவன், நீ டீ குடிக்க என்ன குடிக்கணும்னு தெரியாது எனக்கு. வார்த்தை வார்த்தை என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளைன்றாலே. நான் கேட்கறேன், நான் சேராத அந்த பிள்ளைய பத்துக்கினாளா? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சரிடா, கரெக்டா பாயிண்ட். அவ சொல்றது உண்மைதான்டா. சத்தியமா அவன் எனக்கு பிறந்தவனா இருந்தாக்கா, ஏன் ரத்தமா இருந்தாக்கா இருந்தா ஏன் அவன் இந்த உயிருக்காக பயந்து பயந்து ஒரு ஓடி போய் நடுத்தர் நிக்காது நாதாராட்டம் திருடனுக்கு போட்டது. ஏய், திறமசாலிக்கு பிறந்தது. பாக்க எனக்கு பிறந்தது உண்மையா இருந்தாக்கா உயிருக்காக பயந்து இப்படி ஓடி போய் நிக்க மாட்டான். வேற எவன் கூடயோ படுத்து பெற்றிருக்கிறான் இவன். ஏய், அதை கண்டவனுக்கு கால் தூக்கின தேவடியா எவன் கூட படுத்தவனை பெற்றிருக்கிறான்? எவன் கூட பெற்ற? யாருக்கும் பெத்த என்ன எதுக்குடா உனக்கு? நானா அதெல்லாம் தூக்கு மாட்டி விஷயத்துக்கு நாங்க தான் பொண்டாட்டி வச்சுக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 பையனை பெற்று வச்சுக்கிறேன். இத பெருமையா மேடை போட்டு வர சொல்ற. பக்கத்து வீட்டுக்காரங்க 2 புள்ளி பெற்று வச்சுக்கிறத. ஒரு ஆணவம் இருந்தா மாபெரும் சபையறியே அவனை நான் உனக்கு பெத்துக்கல எவனுக்கோ பெத்தேன். அப்ப இந்த தேவடி இனிமேல் உயிர் இருக்கலாமா? இருக்க கூடாது ஐயா, காலி பண்ணிடணும். இருக்க கூடாது. ஆமா, உலகத்துல அப்ப அடிக்கிற புள்ளி கூட பாத்துக்கிறான், ஆத்தலாட்சி புள்ளி நான் பாத்துக்கிறேன் இது வரைக்கும். ஆமா ஆமாய்யா. என் மேல பாசம் கிடையாது அவனுக்கு, ஆனா ஆத்தா மேல பாசம், அளவு கடந்த பாசம். பாசம் உங்க அம்மா சொன்ன மாதிரி எங்கன்னா ஓடு, எங்கன்னா போய் அந்த வேலை செஞ்சு போயிச்சுக்கு ஓடு. நீ வர தேவல்ல. ஆனா உன்னை வெட்டி பலி கொடுத்தா என்ன? உன் தாயை தலைச்சன் தானே, அவனை வெட்டி பலி கொடுக்கிறேன். காட்சி கொடுத்தால் கொடுத்தால் இல்லாவிட்டால் நம்ம வீட்டு தோட்டத்துல கீழே வச்சுக்கணும், அடுத்த தோட்டத்துல ஏன் போய் கிள்ளணும்? அதானே நல்லா பேசுற ஒரு நேரம் பேசுறேன். அவன் வயிற்றுக்கு எல்லாத்தையும் துண்ணுவான் பழுகுது. நல்லதெல்லாம் போடுச்சு, நல்லா எப்ப எனக்கு பிறக்காத பிள்ளை இவன் வச்சுக்கிறாளோ இனிமேல் கூட இந்த தேவடி அவன் கட்டுக்கூடாது. ஆமா வரியா சத்தியமா சொல்ல மாட்டியா? அச்சு வரீங்களா? ஒன்னு இப்படி தள்ளியாட்டு இல்லை இப்படி தள்ளியாட்டு 2ஆம் கட்ட கட்டி விட்டு போட்டுருவாங்க. யாருமா வாய்க்கு பேசுறது?
எப்ப அவன் வந்தா வராட்டி போறா பலிக்கு வரட்டல்ல இப்பதான் என் பிள்ளைவன் போக கூடாது ஓட்ட இருந்தமா சோத்த சொன்னமா கம்முனு கஷ்டமா இருக்கணும் இந்த வீட்டு காஜி எடுத்து அந்த வீட்டு சொல்லிச்சு அந்த வீட்டு காஜி எடுத்து வரா டேய் பலி வரட்டே வா போல வா அப்பா பாருங்கப்பா உங்களுக்கு தேவைப்படுது பலி தானப்பா ஆமாடா பலிக்கு நான் எதுவும் தடவை சொல்லப்பா ஆனா பலி கொடுக்க நேரத்துல எனக்கு கழுத்தி ஆசைப்பா இருங்கப்பா இங்க பாருங்கப்பா குதிரை போறியா இல்லப்பா குதிரை வேணாம் வேற என்ன வேணாம் அப்பா இங்க பாருங்கப்பா மோட்டர் பைக் வச்சிட்டுமா தேவைப்படுது எதுவுமே வேண்டாம்ப்பா இல்ல சொல்ல டிராக்டர் வச்சிட்டுமா வேண்டாம்ப்பா இல்ல தவுள் ரெண்டு மூலம் வச்சிட்டுமா வேண்டாம்ப்பா வேற என்ன வேணாம் அப்பா இங்க பாருங்கப்பா நான் எப்படியோ பலிக்கு வரதா போறேன் ஆமா. என்ன வெட்டி பலி கொடுக்க போறீங்கப்பா நான் இறந்து விட்ட பிறகு அம்மா இறந்து விட்டா அம்மாவுக்கு செய்யக்கூடிய ஈமச்செல்லாம் நான் செய்ய முடியாதுப்பா அதனால அம்மா உயிரோட இருக்கும் போதே அம்மாவுக்கு கொல்லி போட்டுறப்பா ஏய் சூரா ஏய் யாருக்கு சார் சார் டோரா சார் வாங்க சார். அம்மா, என்ன ஒரு ஏய் உலகத்திலேயே என் மகன மாதிரி யாருமே கிடையாது. ஏய் வர்றாங்க. ஏய் எதுக்கு கூப்பிட்டாங்க கேளுடா. உலகத்திலேயே என் மகன மாதிரி யாருமே இருக்க முடியாதுடா. ஏன் எதுக்காக சொல்ற? எதுக்கு ஐயா? அப்பா நீ என்னை வெட்டி பலி கொடுத்து விட்டால் அந்த காளையின் அருளை முழுமையாக பெற்றிடுவேன். அமைதியா நில்லு. கையை வெட்டி விடுவான். நிக்காது ஒரு வாய் நிக்காது வாயை கீச்சிடுவேன். என்னை வெட்டி பலி கொடுத்துட்டா இந்த உலகத்தில் உன்னை வெல்லவோ கொல்லவோ எவருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஒருவேளை இறந்த பிறகு என் தாய்க்கு செய்ய வேண்டிய ஈமை சடங்கு கொள்ளையிடும் சம்பிரதாயத்தை நான் எப்பப்பா செய்வேன்? ஒரு தாய்க்கு பிள்ளைக்கு மகனாக பிறந்தால் அவன் செய்ய வேண்டிய கடமை தெரியுமா? உலகத்தில் தாய் தகப்பன் தன்னுடைய உடலிலிருந்து உருவாகி உற்பனமாகி கருவாகி கரு உருவாகி உரு திருவாகி அந்த திருவானது இந்த பூமியில் பிறக்கின்றது. அந்த பிறக்கின்ற உயிரானது தொப்புள் கொடி உறவு சொல்லுவாங்க. 4 கோடி பலத்தை விட தொப்புள் கொடி பலத்துக்கு பலம் அதிகம் சொல்லுவாங்க. அப்படி தொப்புள் கொடி மூலமா பிறந்த பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் துன்பத்தை காட்டாம இன்பத்தை மட்டுமே காட்டி ஆத்தா அப்பா 1000 கொடுமையா செஞ்சாலும் சரி அவங்க தேவை பசி நேரத்துக்கு சாப்பாடு. அந்த ஒரு வேளை சாப்பாட்டை போட்டு துன்பத்தை காட்டுறது இன்பத்தை வரைக்குமே காட்டி அவங்க மாட்ட பிறகு கொண்டு போய் அவங்களை சுடுகாட்டில் வச்சு கொல்லிடும் சம்பிரதாயம் ஒவ்வொரு மகனுக்கும் உள்ள ஒரு கடமை. அந்த கடமையை செய்யணும். அப்படி செய்யாத பிள்ளை இருந்தால் என்ன இரண்டுமே ஒன்றுதான். அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றுக்கிட்டு விட மலடியாவே எடுத்துட்டு போலான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏன் இதை செய்யறாங்க? 64,000 காத தூரம். ஒரு காத தூரம் என்பது 10 மைல். ஒரு மைல் என்பது 3 கிலோமீட்டர். இன்னைக்கு நிலவரத்துக்கு 64 காத தூரம் சீழால ரத்தத்தால நிறையப்பட்டது யமன் கோட்டை. அந்த யமன் கோட்டைக்கு பிரிந்த ஆன்மாவானது போய் சேரணுக்கா உள்ள செய்யற புண்ணியம், வாழ்நாள்ல நம்ம செய்யற புண்ணியம், யாரையும் கெடுக்காம பிறரை ஏசாம பேசாம பிறர் சாபத்தை வாங்காம அந்த புண்ணியத்தை செய்த ஆத்மா மட்டும்தான் அந்த ஆற்றங்கரையை ஈஸியா கடக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஏதோ என் மகன் ஆசைப்பட்டு நான் கொல்லி போடணும்னு. டேய் சுலோச்சனா, உலகத்தில் உன் மகனை போல யாருமே இல்லடி. நான் சற்று எதிர்பார்க்கிறேன். கேட்டாம்பார், நீ செத்துட்டா யாருப்பா கொல்லி போடுவாங்க அப்படின்னு என் அம்மாக்கு நான் கொல்லி போட சொல்றான். அவன் கொல்லி போட்டு முடிக்கிற வரைக்கும் மறுப்பேதோ சொல்லாம அமைதியா அமர்ந்துரு. தாய்க்கு நல்லா செய்யறதையோ மனமாறு செய்து முடிச்சிட்டு